தள்ளாத குட்டியே ஏரியா பிரச்சனையா அது என்னவோ அதை அங்கேயே முடிச்சுக்கணும். நீ இதை வச்சு இதை சொல்றாங்கிறதுக்காக நீங்க அங்க வந்து வேற மாதிரி எல்லாம் ஸ்டெப் எடுக்கிறன்றதெல்லாம் நல்லா இல்ல குட்டியே. கோஆபரேட்டுக்கு நீ பேசுறேன் பாரு, கூட போறவங்க கூட இரு. நாங்க யாருமே நாங்க அப்படி அவனுக்கு கடவுள் இல்லைன்னால நாங்க சொல்ல. நாங்க என்ன சொன்னோம், பொட்ட பசங்களை வச்சுன்னு 3 பேர் இந்த இடம் இல்ல வேற இடம் கொடுக்குறோம், நாங்க அங்க கட்டிக்கலாம் இல்லையா? இடம் விட்டுரு. கீர்த்தனை எங்க போட்டான் பவுண்டேஷன்? நானே சொன்னேன் என்ன சொன்னேன், அந்த இடத்துல அவனை கட்டி சொல்லு. என்ன சொல்றது சொல்லு நீ. இவ்வளவு பேர் ஏரியாக்காரெல்லாம் வாங்க எல்லாம் சைன் வேணா போட்டுடலாம். அப்ளிகேஷன்ல 2 பேர் வந்து அப்ளிகேஷன் உங்கள யார் மெயினா இவ்வளவு பேர் வேணாம், இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு வந்தாங்க எல்லாம் போட்டு எல்லாம் குடுக்குறாங்க. மொத்த பேர் சைன் பண்ணிக்கிறீங்களா எல்லாம்? நீங்க எல்லாம் வேணாம், 2 பேர் இவ்வளவு பேர் விட்டு ஏரியாக்கு யாரே வராரு. நீங்க குடுத்துட்டு போனீங்களா சார் வந்து அப்ளிகேஷன் கொடுத்தா தான் வருவார் சார். ஏற்கனவே குடுத்துறோங்க வருவாருங்க சார். சும்மா எல்லா நாளும் அங்க பிரச்சனை பண்ணுக்கிறதுக்கு ஆகிறது இல்லைன்னா நாங்க கேட்கவும் முடியாது யாரையும். ஆமா உங்களுக்கும் நல்லது இல்லாம அது வேலை வெட்டி எல்லாம் விட்டுங்க வந்து போய் அதுதான் எங்களுக்கு பசங்க பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்கு புள்ள பசங்க விட்டு நாங்களும் வந்துக்கிறோம். ஏதோ ஒரு காமன் இது ப்ராப்ளம்ன்றதுக்காக தான் வந்தோம். நீங்க அதை ஏதாவது பேசுவீங்க முடிவு எடுக்குவீங்கன்னு வந்தாக்கா சார் ஆனா டைமிங் நாங்க இங்க வந்து பின்னால எங்களுக்கு டைமிங் தெரியுது. எங்களுக்கு தெரியல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நாங்க வீட்டுல இருந்து எங்களுக்கு தெரியாதுன்னா அதனால தான் வந்து இங்க நிக்கிறதே. நாங்க இவ்வளவு நேரம் சார் வராருன்னா அவரு இப்ப அவங்க ஃபேமிலியை பாத்துனுக்குவாங்களா, 10 பேருக்காக ஓடியாந்துருக்காங்களா, ஏதோ ஒரு நாள் தான் நான் மரியாதை. அதான் சொன்னேன் இல்லையாம்மா, நாளைக்கு யாரா 2 பேர் வாங்க அப்ளிகேஷன் சார் கிட்ட மறுபடியும் கொடுங்க. அவர்கிட்ட என்ன சொல்றாரு கேட்டு ஆல்ரெடி அப்ளிகேஷன் மறுபடியும் எடுத்து வந்துக்கிறீங்களா? அப்ளிகேஷன் மறுபடியும் குத்துங்க கேக்குறீங்க. நாங்க கேக்குறீங்க. அது கோயில்ல அன்னதானம் போற இடம். அந்த அன்னதானம் போற இடத்துல வந்து நாங்க வானா நீங்க வேற இடத்துல கட்டிக்கோன்றோம். சாமி இடத்துல வந்து கட்ட கூடாதுன்னு அப்ளிகேஷன் கொடுக்குறோம். ஆல்ரெடி நாங்க வந்து இப்போ அதுதான் கட்டறாங்க. கட்டனேக்குறாங்க. அப்ப நீங்க எப்படி நாங்க இவ்வளவு காத்து குத்து நீங்க கட்டறீங்கன்னு கேக்குறோம். அவள்தான் அந்த ஃபவுண்டேஷன் வேணுங்களா? ஓகே, எஸ்டேட் டீம் சொல்லுவாங்க வந்து பார்க்குறாங்க. சிஓ வரணும், சார் வரணும், நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். அது நாங்கள் ஆல்ரெடி வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அது எதிர்க்கு ஒரு பில்டிங் அன்ஆத்தரைஸ்டு இருந்துச்சு, அதுவும் செக் பண்ணிட்டு தான் வந்தோம். இல்லனா இப்ப அவங்களுக்கு வேற இடம் இருக்குது, நீங்க அதுல கட்டிக்கோன்னு சொல்லிட்டாக்கா நாங்க அந்த இடத்துல நாங்க எதுவும் பேசல. அதே இடத்துல வேணும்ன்ற இப்ப அவனுக்கு ஏதோ பசங்க இருக்குதுன்னு கேக்குறது அதுக்கு நீங்க என்ன முயற்சி பண்றீங்க அது பண்ணிட்டு போங்க. ஆல்ரெடி அதுக்கு வந்து யாருக்கும் பர்மிஷன் இல்லைம்மா. சிஓவும் சொல்லிக்கிறாரு, திருப்பி வருவாரு. நாங்க சாப்பிடுறோம். இது பிள்ளைங்க போனா ஒரு மாதிரி வெக்ஸ் வைக்கிறது, இதனால ப்ராப்ளம் வரக்கூடாது. அது உங்க இஷ்டம். நம்ம இங்க எல்லாம் 10 பேர் பேசுறீங்க, பட் இந்த சைடுல இருந்து எந்த ஒரு பர்மிஷனும் வரல. ஏன்னா நானும் சிவ அவங்க இல்லீகலா பண்றாங்க, இல்லீகலா பண்றாங்க. வருவார் சிஓ வருவார், சிஓ கிட்ட பேசணும். நாங்க உங்ககிட்ட சொன்னா நீங்க அவங்க கிட்ட சொல்லுவீங்கன்றதுக்காக தான் உங்ககிட்ட நாங்க பேசுறோம். நீங்க இது பண்ணுங்க. சார் இல்ல இப்போ கோர்ட்ல இருக்காரு. குடுக்குறதுனா குடுத்துட்டு போங்கமா. அந்த அப்ளிகேஷன் கொடுங்க, நாளைக்கு வந்து நீங்களே கொடுங்க, உங்க இஷ்டம். அம்மா இன்னைக்கு இல்லம்மா, நாளைக்கு ஃப்ரைடே. டைமிங் எல்லாம் மாத்திட்டாங்க. ஃப்ரைடே எத்தனை மணிக்கு வர பாருங்க, அங்கே போட்டுக்கிது பாருங்க. டைமிங் எல்லாம் நாளைக்கு தான் அதோட டைமிங் இருக்கு பாருங்க. வாரத்துல 3 நாள் தான். வாரத்துல 3 நாள் பாக்குறாருங்க. அந்த இடம்ன்ற பிரச்சனை போய் மத்ததெல்லாம் வந்துருது. அந்த இடத்துல யார் இருக்காங்க இல்ல அவங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வரது எல்லாம் பேசுறது, அதெல்லாம் ஓடி மலாம் கேட்டு உட்காந்துக்க முடியாதுங்க. இது ஆல்ரெடி இல்ல இல்ல இது வந்து ஆல்ரெடி அப்ளிகேஷன் நாங்க ஏற்கனவே கொடுத்தது. இது சைன் பண்ணி நாங்க கொடுத்துருவோம்.
எல்லாரும் இது பண்ணுங்க அதுல சார் நீங்களே வந்து லெட்டர் கொடுக்கலாம் இல்ல சார் ஆல்ரெடி கொடுத்தேன் சார் அது லேடிஸ் எல்லாம் இருந்துச்சா சார் அப்படி இல்ல இல்லன்றதுக்காக தான் நாங்க லேடிஸ் நீங்க அந்த ஸ்டெப் எடுக்க மாட்டேன்றீங்க பஞ்சாயத்துக்காரன்றதுக்காக தான் லேடிஸ் நாங்க வந்தது நான் தான் பஞ்சாயத்து தலைவர் நான் தான் சொன்னேன் புட்டா எல்லாமே இது பண்ணாங்க இது இருந்தாரு பார்த்தாரு மீண்டும் வந்து அசிகசியம் லேடிஸ் எல்லாம் ஓடி ஓடிமா தின்னாக்கா அதனால இப்ப நான் போய் இப்ப இவங்க தான் வந்துக்கணும் ஒரு பஞ்சாயத்து இருக்கீங்க எல்லா ரெக்கார்டா நிக்குதுங்க அவரே பாக்குவார் சார் இது அப்ளிகேஷன் சார் கிட்ட ஒரு என்ன கவர் எங்களை அம்மா ஒரு கவர் அனுப்புங்க உனக்கு என்ன எனக்கு என்னன்னு சொல்லாத குட்டியே ஏரியா பிரச்சனையா அது என்னவோ அதை அங்கேயே முடிச்சுக்கணும் நீ இதை வச்சு இதை சொல்றாங்கிறதுக்காக நீங்க அங்க வந்து வேற மாதிரி எல்லாம் ஸ்டெப் எடுக்கிறன்றதெல்லாம் நல்லா இல்ல குட்டியே கோஆபரேட் இல்ல நீ பேசுறேன் பாரு நீங்க கூட போறவங்க கூட இரு நாங்க யாருமே நாங்க அப்படி அவனுக்கு கடவுள் இல்லன்னால நாங்க சொல்ல நாங்க என்ன சொன்னோம் பொட்ட பசங்களை வச்சுன்னு 3 பேர் இந்த இடம் இல்ல வேற இடம் குடுக்குறோம் நாங்க அங்க கட்டிக்கலாம் இல்லையா மெயின் இடம் விட்டுரு கீர்த்தனை எங்க போட்டான் பவுண்டேஷன் நானே சொன்னேன் என்ன சொன்னேன் அந்த இடத்துல அவனை கட்டிக்க சொல்லு நான் என்ன சொன்னேன் என்ன சொல்றது சொல்லு நீ குட்டி நாளைக்கு அவங்களே வருவாங்க நம்ம வந்து பெருந்தன்மையா அவங்க அப்பா வயசுல பெரியவரு உன் கால்ல உயிரை நானு இந்த இடத்த விட்டுன்னு நான் சொன்னேன் கால்ல உயிரை நானு நம்ம கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டோம் அவங்க கிட்ட நம்ம எல்லாத்தையும் பண்றோம் நம்ம சாமி இடம் விட்டுரு நீ சாமி இடம் விட்டுரு 1000 பேர் ஒரு டைமுக்கு வந்து 1000 பேர் சாப்பிடுறாங்க கண்டிப்பா 3 நாள் போறோம் என்கேஜ்மெண்ட் நடக்குது கல்யாணம் நடக்குது சாமி மாசம் நாங்க அன்னதானம் போடுறோம் இது மாதிரிலாம் நிகழ்ச்சி நடக்குதாங்க அந்த இடம் விட்டுரு உங்க காலில் என்ன உயிரன்ட்டு அவங்க அப்பா கிட்ட நான் பேசினேன் அவரும் சரின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டாங்க மீண்டும் வந்து அந்த மாதிரி பண்ணாக்கா நாங்க வேற யார்கிட்ட போறது நீங்க பர்மிஷன் கொடுத்து போறாங்க பசங்க இந்த மாதிரி பண்ணா நாங்க என்ன பண்றது ரோட் மறுபடியும் ஒரு டைம் கொடுங்க சார் சார் கிட்ட சரி நாளைக்கு மதியம் வந்து பார்த்துட்டு நீங்களே கொடுத்தா நல்லா இருக்கும் இன்னைக்கு இல்ல சார் விசிட்டர் டைம் நாளைக்கு இல்ல எப்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு நான் பாக்குறேன் அம்மா வந்தா கூட வேஸ்ட் வெளிய போயிருக்காரு சார் என்னடா எவ்வளவு நேரம் அம்மா அதெல்லாம் சொல்றதுக்கு வீட்டுக்கு ஆல்ரெடி போட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் அன்னைக்கே வந்து பார்த்து சார் இது நம்ம எஸ்டிஎன் இடி பிளாக்கு இந்த மாதிரி இங்கே கோயில் எடுத்தது அவங்க வேற ஒருத்தர் வந்து கட்டுறாங்க சார் இல்லாததுனால இந்த லெட்டரை வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க நாங்கள் எஸ்டிஎன் இடியிலேருந்து வந்துக்கிறோம் இதில் பேர் பஞ்சாயத்துக்காரு லைன்காரங்கெல்லாம் வந்துக்கிறோம் லேடிஸ் கூட வந்துக்கிறாருங்க இந்த வந்து எல்லாம் சைன் பண்ணி கொடுத்துக்கிற லெட்ரு சார்கிட்ட கொஞ்சம் சேர்த்துடணும் ஜெராக்ஸ் அது கூட போட்டோ பிடிச்சிங்க அதெல்லாம் போட்டோ பிடிச்சிங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் நாங்கள் லைன்கார் ஜனம்லாம் இவ்வளோ சைன் பண்ணி கொடுத்துக்குறோம் இவ்வளோ ஜனம் சைன் பண்ணி கொடுத்துக்குறோம் இது மீறியும் கட்டுறாங்க அதனால் நாங்கள் இது வந்து ஃபஸ்ட்டே ஒரு லெட்டர் நாங்கள் கொடுத்துக்குறோம் அவர் வந்து ஸ்டாப் பண்ணார் திருப்பி அவருக்கு தெரியாமல் அவர் இது இல்லாத பண்ணிங்கிறாங்க இதை வந்து இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எங்கேயும் நாங்கள் லைன்கார் சார்பில் கேட்டுக்கிறோம் அது கோயில் இடம் சாப்பாடு போடுற இடம் எங்களுக்கு யாருக்கும் சொந்தம் இல்லை ஊராட்சி ஜனம் எல்லாம் சாப்பிட்ற இடம் அதுக்கோசரம் நாங்கள் கேட்குறோம் வேறு எதுவும் எங்களுக்கு அவங்க கட்ட வேண்டி அவங்க கட்டக்கூடாதுன்னாலாம் எங்களுக்கு வைத்தறிச்சல் இல்லை அவங்க கட்டிக்கிட்டோம் அந்த இடத்த விட்டு வேறு எங்கன்னா கட்டிக்கிட்டோம் நாங்களும் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு அவங்க கட்டுறதுக்கு நாங்கள் வந்து இது வந்து கோயில் இடத்துல வேணாம் இதுதான் நாங்கள் அவங்கள ரொம்ப ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக கேட்குறோம் இது வந்து சார் இல்லாததுனால இங்கே கேட்டில் இருக்கிற செக்யூரிட்டி ஆஃபீஸர்கிட்ட கொடுக்குறோம் இதை அவர்கிட்ட கொஞ்சம் சப்மிட் பண்ணிடுங்க நாங்கள் ஒரிஜினல் கொடுக்குறோம் இது ஒரு லெட்ரு இது ஒரு லெட்ரு இது ஒரு லெட்ரு ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கிறேன் என் ஃபோன் நம்பரு என் பேர் ரமேஷ் பாபு நான் எஸ்டி பிளாக்ல இருக்கிறேன் என் ஃபோன் நம்பர் நான் நோட் பண்ணிக்கிறேன் நான் எங்கள் லைன்காரு சிஸ்டர்ஸுங்க எல்லாரையும் கூப்பிட்டு நான் இதை வந்து சப்மிட் பண்ணுறேன் உங்கள் கையில் சார் அங்கே வந்து கால் பண்ணுவார் ரிசீவ் பண்ணேன் தேங்க்யூ சார் நாங்கள் எங்கள் ஏரியாவில் அண்ணா எங்கள் வீட்டுக்கிட்ட கோயில் இருக்குது மாரியம்மா கோயில் அன்னதானம் வந்து வருஷத்துல ஒரு 3 நாள் போடுறாங்க அதனால அங்கே அன்னதானம் போடுற இடத்துல வந்து பக்கத்தில் பையன் வந்து வீடு கட்டுறான்னு வந்திருக்கிறான்
நாங்கள் வந்து ஏற்கனவே சொன்னோம், கோயில் கமிட்டிக்காரர்கிட்டையும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம், இந்த மாதிரி வந்து கட்டின்னு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து சொன்னாங்க வேற இடம் எதுனா உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க அதை கேட்டுக்காம வந்து மறுபடியும் அதே இடத்துல வந்து வீடு கட்டுறேன்னு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப் ஆகுது. சாமி வர்றது போறது, தேர் வர்றது எல்லாமே எங்க வீட்டுக்கிட்ட தான் வருது. தாய் வீடுன்றதுனா அந்த பக்கம் வருது. நாங்கள் அதனால தான் நாங்கள் அவங்க கிட்ட சொன்ன கம்ப்ளைண்ட் பண்ணோம். இது லைன் கரெல்லாம் சொல்லி மீறி அவங்க கட்டின்னுக்குறாங்க சார். அதனால நாங்கள் என்ன பண்றது? அதனால நாங்கள் எஸ்பி ஆஃபீஸ் கிட்ட வந்தோம். இங்கே சிஎஸ்ஓ ஆஃபீஸ் கிட்ட வந்து சார் கிட்ட சொல்றதுக்கு நாங்கள் வந்தோம். அவங்க நாளைக்கு தான் வருவாங்கன்னு சொல்றாங்க. சரி எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது? சரி பார்த்துட்டு லெட்டர் கொடுத்துக்குறோம், எல்லாம் ஏரியாக்காரெல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்குறோம். அவங்க என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஒத்து போயின்னு போகிறோம். எஸ்டிஎன்டிடி அப்போ அவர்கிட்ட தகராறு பண்ணீங்களா? அவரு தான் வீடு கட்டுறாரு. அவங்க தம்பி, அவங்க அண்ணன் தான் கட்டுறது. எங்களுக்கு என்ன தெரியும் சார் அதை பத்தி. சரி நீங்க வாங்க, நாங்க என்ன இருக்குது நான் பாத்துக்கிறேன்னு சொல்ற மாதிரி சொன்னதுனால தான் நான் சொன்னேன், என்னப்பா நீ வந்து அங்க வந்து என்ன பண்ண போறேன்னு தான் நான் கேட்டேன். அது இங்கே தெரிஞ்சுக்கினா எனக்கு சரியா போயிடும். வீட்டுக்கிட்ட போய் ஒரு தகராறுனா எங்ககிட்ட வீட்டுக்கிட்ட ஆம்பளைங்கள நாங்க போய் சட்டை யாரும் கூப்பிடுற அளவுக்கு இல்ல. பசங்க வேலைக்கு போயிருது, வீட்டுக்காரங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஏரியால ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தாக்கா இவங்களே இப்படி பண்றாங்க. வந்து சொல்றதுக்கு வந்தோம். வேறலாம் சேர்ந்து ஒற்றுமையா இருக்கிறாங்க, நம்மளும் அவங்க பக்கத்துல போக வேண்டியது அவங்க கூட சேர்ந்துக்கணும் சார். இப்போ அவங்க ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க, நீங்க அது கூச்சல் போட்டீங்க இல்லையா? நான் எங்க கூச்சல் போட்டேன் சார், அவங்களுக்கு ஆதரவு தான் நானும் வந்துக்கிறேன். இல்ல என்ன காதுல கேட்டாங்க, அதனால தான் கேக்குறேன். அவங்களுக்கு ஆதரவா வந்துக்கிறேன். நான் கூட எனக்கு இதுல விருப்பம் இல்லை, அங்க கட்டுறது இல்லை, அதுல ஆதரவா வந்துக்கிறேன். வீடு கட்டுறதாங்க இவங்களுக்கு ஆதரவு பண்றதுக்கு வந்துக்கிறேன். அவங்க நீங்க தான் கட்டின்னு இருக்கிறீங்க, உங்க அண்ணன் சொல்றாங்க. அவனுக்கு எனக்கு சண்டை பிரச்சனை, நான் அவங்க கிட்ட பேசுறது இல்லை. என்ன எங்க அண்ணனுக்கு எனக்கு பிரச்சனை, நான் அவர்கிட்ட பேசுறது இல்லை. இவங்களுக்கு சப்போர்ட்டா தான் வந்துக்கிறேன். இவங்களுக்கு தான் என் ஃபுல் ஆதரவு. ஒரு பேரு வினோத் அவன் பேரு. சாயந்தரத்துக்குள்ள லைன் ஒரு அமுக்கலா போகுது அப்படின்ட்டு எங்களுக்கு அது கட்டி சேலஞ்ச் பண்ணிட்டு போறோம். உங்களுக்கு என்ன பண்ண கட்ட போறோம், பண்ணுங்க அப்படிதான் கட்டுறது. என்ன நான் என்ன யார் என்ன சொன்னாலும் கேட்கற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. நான் 2 பேரும் நீ அங்கன்னா பொங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கேக்குறான் எங்களை. வாங்க சர்க்கிள் என்ன நடக்குது பாருங்க இன்னைக்கு போறான், எங்க சவால் விட்டு போறான். சரி அடுத்து வெட்டுறான், வெட்டிட்டு போட்டோம், அதுதானே பண்ண போறானுங்க. போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் சொல்றான். எத்தனை பேர் கமிட்டி தலைவர் இருக்கிறாங்க, பஞ்சாயத்து இவரு வந்து நின்றுக்கிறாரு, ரமேஷன் வந்துக்கிறாங்க, மீதி பேர் எல்லாம் வரலையா? எல்லாருமே அந்த அவங்க மாதிரி இவங்க ஆம்பளிங்க 2 பேரும் வந்துட்டாங்க. அர்த்தம் இல்ல. கத்தி அத்தான் வர பயந்துருவாங்க வாரு போனாரு கத்தி கத்தி வர எல்லாம் உள்ளுக்குறாரா? சாரி வாங்க சார் காலில் விழுந்து கூட வெட்டியெல்லாம் அவன் அனுபவிக்கிறான். நீ பாத்து நீ நத்து பாத்து 2 பேரும் என்ன நான் வரையோ பின்னாடி பாத்து பேசுறீங்க. நீ நத்த பாக்குறேன் பண்ணுங்க, நான் தமிழ்ல சொல்றேன். 2 பேர் வாங்க. ஹிந்தி தெரியல, இங்கிலீஷ் என்ன விஷயம்? நான் 2 பேரும் நம்மளுக்கு நாளைக்கு வருவாரு, இன்னைக்கே கெச்சாங்க அற்புதம் தான், வேற எதுவுமே இல்ல. அது கூப்பிட்டாரு எங்களை, நாங்கள் வந்தோம். அந்த லெட்டரை நாங்கள் செக்யூரிட்டிகிட்ட சப்மிட் பண்ணியிருந்தோம். அந்த சப்மிட் பண்ணி நாங்கள் போகிற நேரத்துக்கெல்லாம் சிஎஸ்ஓ வந்துட்டார். அப்புறமா என்ன இவ்வளோ பேர் வந்துக்கிறீங்கன்னு எங்களை கேட்டார். அது கேட்டதுக்கு சிஎஸ்ஓ கிட்ட நான் எங்களை கூப்பிட்டு எங்களை பேச வச்சாங்க. நாங்கள் உள்ளே போய் பேசினோம். சிஎஸ்ஓ கேட்டார், என்ன விஷயமா வந்துக்கிறீங்க, இவ்வளோ பேர் வந்துக்கிறீங்கன்னாரு. நான் சொன்னேன், இந்த மாதிரி இது கோயில் சாப்பாடு போடுற இடம் சார், இந்த இடத்துல வானா வேற எங்கன்னா கட்டிக்கோன்னு சொன்னாங்க. அது யார் கட்டுறதுனாங்க, இந்த மாதிரி இவங்க யாரோ கட்டுறாங்க சார் இந்த இவங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அவர் கேட்டார், பழைய லெட்டர் கட்டினுக்கிறது வந்து என்ன விகாஸ் கட்டினுக்கிறது.
அது வந்து நம்ம சொன்னோம். அது சொன்னதுக்கு அவருக்கு இல்லீகலில் கட்டியிருக்கிறாங்களான்னு, ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அவர் சொன்னார் நம்ம அது கட்ட விடமாட்டாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கோசம் சிஎஸ்ஓ வந்தார், அவருக்கையிலேயே நாங்கள் அந்த லெட்டர் கொடுத்துட்டு பேசிட்டு வந்தோம். அப்புறமா ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று குரியம் ஸ்டேஷனில் அவரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாராம், மெயில் அனுப்புகிறாராம். எங்களையும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, நம்ம பிஜிஎம்எல் வரும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணோம், இங்கே இவ்வளோ பேர் வந்துக்கிறீங்க, எங்கள் ஏரியாவில் கூட நீங்கள் அவ்வளோ பேர் நின்று சப்போர்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்ஓ சொன்னாருங்க. நாங்கள் அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி லெட்டர் கொடுத்துட்டு வந்தாங்க. பார்த்தாரு எங்களை, அவர் லெட்டர் வாங்கியிருக்கிறார். வினோத் அவன் தம்பி வந்து வினோத் வந்து நாங்கள் இந்த மாதிரி பொம்பளைங்க பின்னால் இருக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கே வாங்க ஏரியாவில் நான் என்ன பண்ணுறேன் பாரு ஏரியாவில்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போனான்.